பிரைஸ் எல்லாம் இந்த சாயந்தர வேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக என்னோடு கூட ஏவி கொண்டு இருந்தார். இந்த காலையில எழுந்திருக்கும் போது சத்தம் கேட்டுச்சு. எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை என்னோடு ஒரு கர்த்தர் பேசி கொண்டு இருந்தார். அந்த வசனத்தை வாசிச்சு கேட்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இந்த காலையில ஆண்டு சொன்ன வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உத்தரவு கொடுப்பேன். நான் இல்லைங்க, பரலோகத்தின் ராஜாதி ராஜா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படின்னு சொன்ன தெய்வம் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பதில் கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன், உன் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய மனிதனை கூப்பிடுகிறோம். ஒரு பிரச்சனை வந்தோம்னா, பாடு வந்தோம்னா, அது வந்தோம்னா, அவங்க பேசலாமா இவங்க பேசலாமா அவங்கள்ட்ட கிளம்ப நினைக்கிறோம். இல்ல, ஆண்டு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அது அடுத்த வரியை வாசிப்போமா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். பாருங்க, நீங்க அறியாததும் எட்டாத பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த சாயந்தர வேளையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையில ஆண்டவரை கூப்பிடுங்க. அந்த வியாதியின் நேரங்களில், இந்த பாடுகள் நேரங்களில், உபத்திரத்தின் நேரங்களில் நீங்க ஒருத்தரை கூப்பிடுனா யாரை கூப்பிடுங்க? இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே கூப்பிட்டு பாருங்க, அவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல நம்ம கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார்த்தோட கடன் கேட்க போறோம் அப்படின்னா, நம்மளை கடன் தான் வாங்க போற தெரிஞ்சுட்டானா அதை எடுத்துட்டு ஓடி போயிருவாங்க. ஒரு தேவையோடு நின்று கொண்டிருக்கிறோம்னா, நம்ம தேவையை அறிந்தவங்க, பிரச்சனையை அறிந்தவங்க தூரமாய் ஓடி போயிருவாங்க. நமக்கு பதில் தர மாட்டாங்க, செவி தர மாட்டாங்க. என் தகப்பனார் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல என் தாய்க்கு உடம்பு செய்யாதப்போ ஹாஸ்பிட்டல்ல அம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க. அது கேன்சர் வியாதியில பெட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நிறைய தேவைகளோடு இருக்கும்போது தன் சொந்த பந்தங்களோடு போய் எதுவும் செய்வாங்க நின்ற போது அநேகர் தன் முகத்தை திருப்பி ஓடிட்டாங்க. ஐயோ வந்து கேட்பாங்களே, பணம் கேட்பாங்கன்னு சொல்லி ஓடி ஒளிந்தார்கள். அப்போ ஆண்டவர் தான் மறு உத்தரவு கொடுத்தாருங்க. அந்த ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுத்து கர்த்தர் தான் கொடுத்தாரு. யாருமே சத்தத்துக்கு பதில் கொடுக்கல, ஆனா ஆண்டவராக கர்த்தர் பதில் கொடுத்தாருங்க. ஜெபித்த போது தேவ மனிதனை கொண்டு வந்து என்னை பூசி ஜெபிக்கும் போது தேவன் பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு அவன் தாய் உயிரோடு ஜீவனோடு கர்த்தர் வச்சிருக்கிறார், ஆரோக்கியம் வச்சிருக்காரு. சாயந்தர வேளையில செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, என்ன சொல்லுதான் சரி, என்ன உபத்திரமாலும் சரி, என்ன பாடணும் சரி, அவரை மாத்திரம் கூப்பிடுங்க, அவர் மறு உத்தரவு கொடுப்பார். இந்த உலக மனிதர்கள் மறந்து போயிடலாம், நேசிக்கிறோம், தூரம் நின்று இல்லை, ஆனா என் ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், மறு உத்தரவு கொடுக்கிறவர். அதனால அவர் உயிர் உள்ள தெய்வம். அவர் மரித்த தெய்வத்தின் வணங்கல, மரித்தால் ஆனால் 3ஆம் நாள் என்ன உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர். அது உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜத்தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அதனால அவரை கூப்பிடுங்க. இந்த வசனம் சொல்லுது, அவர் பெரிய காரியங்களை அவரோட வாழ்க்கையில செய்ய, நினைக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்வார். அதனால அவரை கூப்பிடுங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கையில் அது வீண் போகாது. ஒரு மனிதனை கூப்பிட்டு கொண்டிருந்தா அந்த கூப்பிடுகிற வார்த்தை வீண் போய்